ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். பிஎன்எஸ்ல ஜென்ரல் எக்ஸெப்ஷன்ஸ் பார்த்துட்டு வரோம். ஸோ அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. செக்ஷன் 20ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆக்ட் ஆஃப் ஏ சைல்டு அண்டர் 7 years ஆஃப் ஏஜ். 7 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் செய்யும் குற்றம் குற்றமாகாதுன்னு சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 21, ஆக்ட் ஆஃப் ஏ சைல்டு above 7 and under 12 years ஆஃப் ஏஜ் ஆஃப் immature அண்டர்ஸ்டாண்டிங். அதாவது ஒரு செய்கையை செய்கிற அந்த தருணத்தில் அந்த செய்கையுடைய தன்மையை பற்றியும் அந்த செய்கையினால் ஏற்படுகிற விளைவு பற்றியும் நிதானித்து அறிந்து கொள்ள போதுமான பக்குவம் அடையாத 7 வயதிலிருந்து 12 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் செய்யும் தவறு குற்றமாகாது அப்படின்னு சொல்கிறாங்க. நத்திங் இஸ் அன் அஃபென்ஸ். 7 years to 12 years ஆஃப் ஏஜ், சஃபிஷியன்ட் மெச்சூரிட்டி, போதுமான பக்குவம் அடையாத அண்டர்ஸ்டாண்டிங் டு ஜட்ஜ் ஆஃப் த நேச்சர், அந்த செயலின் தன்மையை அறியாத கான்சிக்வன்ஸ் ஆஃப் த கான்டக்ட், அதன் விளைவுகளை அறிய முடியாத 7 வயதிலிருந்து 12 வயது உட்பட்ட குழந்தைகள் செய்யும் குற்றம் குற்றமாகாது. செக்ஷன் 22, ஆக்ட் ஆஃப் எ பர்சன் ஆஃப் அன்சவுண்ட் மைண்ட், புத்தி சுவாதீனம் இல்லாத ஒருவரின் செயல் குற்றமாகாதுன்னு சொல்கிறாங்க. செக்ஷன் 23, ஆக்ட் ஆஃப் எ பர்சன் இன்கேப்பபிள் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் பை ரீசன் ஆஃப் இன்டாக்சிகேஷன் caused against his will, intoxicated him was administered to him. அதாவது ஒருவருக்கு குடிபோதை ஏற்படுத்தி, அவருக்கு விருப்பம் இல்லாமல் ஒருவருக்கு குடிபோதை ஏற்படுத்தி அதனால் அவர் ஒரு குற்றம் செய்தாலோ அல்லது அந்த குற்றத்துடைய தன்மை அறியாமல் அவர் குற்றம் செய்தாலோ அது குற்றமாகாதுன்னு சொல்கிறாங்க. செக்ஷன் 24, offense requiring a particular intent or knowledge committed by one who is intoxicated. நம்ம போன செக்ஷன் 23ல பார்த்தோம், ஒருவருக்கு குடிபோதை ஏற்படுத்தி அதனால் அந்த குற்றத்தின் தன்மை அறியாமல் ஒருவர் குற்றம் செய்தால் குற்றமாகாதுன்னு. செக்ஷன் 24ல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த குற்றத்தின் தன்மையை அறிந்து நம்ம குற்றம் தான் செய்கிறோம் அப்படின்ற எண்ணத்தில் அந்த குற்றத்தை செய்தார், ஈவன் அவர் இன்டாக்சிகேட்டடாக இருந்து அவர் குடிபோதையில் இருந்து அந்த குற்றத்துடைய தன்மையை அறிந்து ஒருவர் செய்தாருன்னா அது குற்றமாகும்னு செக்ஷன் 24ல் சொல்கிறாங்க. செக்ஷன் 25, ஆக்ட் நாட் இன்டெண்டட் அண்ட் நாட் நோன் டு பி லைக்லி டு காஸ் டெத் ஆர் ப்ரீவியஸ் ஹர்ட் டன் பை கன்சென்ட். டெத் ஆர் ப்ரீவியஸ் ஹர்ட், இறப்பு அல்லது கொடுங்காயம் விளைவிக்க நேரிடும் அப்படின்னு தெரிஞ்சு இன்டென்ஷன் அவருக்கு இல்லை, ஆனால் அதனால் அவர் செய்கிற செய்கையால் அவருக்கு ஒரு பாதிப்பு ஏற்படும் அப்படின்ற தெரிந்து அது யாருக்கு அந்த பாதிப்பு ஏற்படுமோ அவருடைய விருப்பம், அவருடைய கன்சென்ட் அவர் கொடுத்து இருந்தாலும், வெளிப்படையாகவோ உட்கடையாகவோ ஒரு கன்சென்ட் கொடுத்து இருந்தாலும் 18 வயதுக்கு மேற்பட்ட ஒருவர் இன்னொருவருக்கு அந்த காயத்தை கொடுத்தாலும் அது அஃபென்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு இல்லஸ்ட்ரேஷன் பார்த்தா புரியும். ஏ அண்ட் பி வாள்வீச்சு சண்டையில் ஈடுபடுறாங்க. ஸோ இதில் ஏ அண்ட் ஜெட்டுக்கு தெரியும் இதனால் மேபி அடிப்பட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு, பட் இன்டென்ஷன் இதில் இல்லை. அவருக்கு டெத் ஆர் ப்ரீவியஸ் ஹர்ட் கொடுக்கணும் அப்படின்ற இன்டென்ஷன் ஏக்கு கிடையாது. போத் அக்ரி டு ஃப்ரெண்ட்ஸ் வித் ஈச் அதர், 2 பேரும் வாள்வீச்சுக்கு அக்ரி பண்ணி ஏ ஹர்ட்ஸ் பி, ஏ ஜெட்டை ஹர்ட் பண்ணிடுறாரு. இதில் ஏ கமிட் நோ அஃபென்ஸ், ஏ அஃபென்ஸ் பண்ணலை சொல்கிறாங்க. ஏன்னா ஏக்கு இன்டென்ஷன் கிடையாது ஜெட்டை ஹர்ட் பண்ணணும்னு. ஆனால் இவருக்கு இதனால் இது ஹர்ட் ஆக வாய்ப்பு இருக்குதுன்னு இன்டென்ஷன் அவருக்கு நாலேஜ் இருக்குது. இதனால் ஜெட்டுக்கு ஹர்ட் ஆகக்கூடும்னு ஏக்கு நாலேஜ் இருந்தாலுமே அவருக்கு இன்டென்ஷன் இல்லை, அதனால் ஹே கமிட் நோ அஃபென்ஸ். செக்ஷன் 26, ஆக்ட் நாட் இன்டெண்டட் டு காஸ் டெத் டன் பை கன்சென்ட் இன் குட் ஃபெய்த் ஃபார் பர்சன்ஸ் பெனிஃபிட். மரணமோ அல்லது கொடுங்காயமோ ஒருத்தருக்கு நம்ம கொடுக்கணும்னு சொல்லி இன்டென்ஷன் இல்லாமல் நல்ல எண்ணத்தோட ஒருவருக்கு தீங்கு செய்தாலுமே கூட அந்த தீங்குனால அது மற்றவருக்கு ஒரு பெனிஃபிட் ஆகும், அந்த பர்சனுக்கு ஒரு பெனிஃபிட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சு ஒரு செயல் செய்தால் அதனால் ஏற்படுற விளைவு குற்றமாக இருந்தாலும் சரி அது குற்றமாகாது சொல்கிறாங்க. அதில் அந்த கன்சென்ட் கொடுத்து இருந்து டு டேக் த ரிஸ்க் ஆஃப் ஹார்ம், ஒருவர் ஒரு செய்கை செய்து அதனால் மற்றவருக்கு பெனிஃபிட் வரும் அப்படின்றதுக்காக அவரிடமிருந்து கன்சென்ட் பெற்று ஒரு தீங்கை செய்யும் பொழுது அதனால் ஏற்படும் குற்றம் குற்றமாகாதுன்னு சொல்கிறாங்க. இதுக்கு ஒரு இல்லஸ்ட்ரேஷன் பார்க்கலாம். ஏ சர்ஜியன், ஜெட் பேஷண்ட்டோட பெர்மிஷனோட ஏ ஜெட்டுக்கு ஒரு அறுவை சிகிச்சை செய்கிறாரு. அதனால் ஒருவேளை அவர் செய்யாமல் இருந்துட்டா ஜெட்டுக்கு மரணம் நேரிடும் அப்படின்றதுக்காக ஜெட் பெர்மிஷனோட ஏ ஜெட்டுக்கு ஒரு அறுவை சிகிச்சை செய்கிறது குற்றமாகாதுன்னு சொல்கிறாங்க. செக்ஷன் 27, ஆக்ட் டன் இன் குட் ஃபெய்த் ஃபார் பெனிஃபிட் ஆஃப் சைல்ட் ஆர் பர்சன் ஆஃப் அன்சவுண்ட் மைண்ட் பை கன்சென்ட் ஆஃப் கார்டியன். அதாவது 12 வயதுக்கு உட்பட்ட ஒருவருக்கோ அல்லது புத்தி சுவாதீனமற்ற ஒருவருடைய கார்டியனுக்கோ அல்லது சட்டப்பூர்வமாக அமைக்கப்பட்ட ஒருவரிடமோ அவங்களிடம் கன்சென்ட் வாங்கி, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா 12 வயதுக்கு உட்பட்ட ஒரு குழந்தையினுடைய அல்லது புத்தி சுவாதீனம் உள்ளவருடைய
கார்டியனிடமோ அல்லது சட்டப்பூர்வமாக அதிகாரமுள்ள ஒருவரிடமிருந்து அவருடைய கன்சென்ட், அதாவது அவருடைய விருப்பம் வெளிப்படையாகவோ உட்கிடையாகவோ வாங்கின பிறகு நல்ல எண்ணத்துடன் செய்யும் ஒரு குற்றம் ஆகாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த செக்ஷனுக்கு ஒரு எக்ஸெப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஒரு விதிவிலக்கு கொடுத்துருக்காங்க. அப்படி செய்யும் அந்த செய்கை அவருக்கு மரணம் விளைவிக்கணும் அப்படின்ற எண்ணத்துடன் செய்தால் அது இந்த பிரிவில் பொருந்தாது. எனி பர்பஸ் அதர் தன் ப்ரிவென்டிங் ஒரு செய்கை செய்வதனால ஒரு அபாயத்தை தடுக்க முடியும்னு தெரிந்து இருந்தும் அது செய்யாமல் இருந்தாலோ தன்னிச்சையாக ஒருவருக்கு காயம் விளைவிக்கணும் அப்படின்னு செய்தாலோ அபட்மெண்ட் உடந்தை ஒரு குற்றத்திற்கு உடந்தையாக இருந்து இந்த செயலை செய்தாலோ இதன் கீழே இருக்கிறவங்க இந்த பிரிவின் கீழ் ஜென்ரல் எக்ஸெப்ஷன்ஸ் கேட்க முடியாது. ஒரு இல்லஸ்ட்ரேஷன் பார்க்கலாம். சர்ஜியன் ஒரு சைல்டுக்கு அவங்களுடைய வயிற்று பகுதியில் கல் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு அவருடைய கார்டியன் கிட்ட இருந்தோ அல்லது லீகலி யார் இன்சார்ஜோ அவங்க கிட்ட இருந்து கன்சென்ட் வாங்கின பிறகு அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி அந்த ஆப்ரேஷனால் அந்த குழந்தை இறந்து விட்டாலோ அதற்கு சர்ஜியன் பொறுப்பாக மாட்டாங்கன்னு சொல்லி இந்த பிரிவை சொல்கிறாங்க. அதோட நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டினியூஷன் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணுறதா எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட்ஸ் தான் எனக்கு மோட்டிவேஷன் கொடுக்குது. நான் மேலும் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவைப்படுது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.